வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்பாட்லைட் இன் டெக்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இட் ஷுட் பி இன் கேபிட்டல். ஸோ ஐ ஜஸ்ட் ரைட் இட் இன்டு ஸ்டார்ட் நவ். ஓகே, தென் நான் இதில் என்ன பண்ணுறேன்னா கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லைக் பேக்ரவுண்ட் கலர் லிட்டில் பிட் மேட்ச் தி பேக்ரவுண்ட். ஸோ that's why. Okay, start now. Then I added it on ellipse. It will be in this size. This much is enough. And I give some color. It's a contrast color. Okay, this one is fine. Then I will give the effects, and that will be the layer blur, and add the blur effect to this much. Okay, this much is enough. And I will duplicate this, and this will be, and I will இதில் வந்து கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிடணும் ஃபஸ்ட்டு ஒரு இதில். தென் ரெண்டையுமே செலக்ட் பண்ணிவிட்டு தனித்தனியாக நம்ம அதை ஃப்ரேம் பண்ணிக்கணும். பிகாஸ் நம்ம இப்போ காம்பனன்ட் பண்ணும்போது ஃப்ரேமில் இல்லைன்னா காம்பனன்ட் பண்ண முடியாது. ஸோ ரெண்டுத்துக்குமே நான் ஃப்ரேம் போட்டுட்டேன். தென் அந்த ரெண்டு ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் செட் காம்பனன்ட் கொடுத்துட்டேன். தென் இதுக்கு நம்ம இப்போ ப்ரோட்டோடைப் இது பண்ணிக்க போகிறோம். ஓகே, ப்ரோட்டோடைப்பில் வந்து திஸ் டு திஸ், இது வந்து என்ன ஒரு ஆக்ஷனில் இருக்கணும்னா லைக் ஹோவரிங் பண்ணும்போது அந்த ஸ்பாட்லைட் ஆகிற மாதிரி. ஸோ இதுலேருந்து கனெக்ட் ஆகும்போது ட்ரிகர் வந்து வைல் ஹோவரிங் கொடுத்துட்டு அனிமேட் வந்து ஸ்மார்ட் அனிமேட் ஈஸ் அவுட் இஸ் எனஃப். ஓகே, தென் நான் இந்த காம்பனண்ட் எடுக்க போகிறேன். காம்பனண்ட் இன்ஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு ஷிஃப்ட் ப்ளஸ் ஐ. ஸோ அதில் காம்பனண்ட் 1. ஓகே, இது இருக்கு இன்செர்ட் பண்ணிக்கிட்டேன். இதில் இந்த ஸ்டார்ட் எலிப்ஸ் இதில் வச்சு அகைன் டூப்ளிகேட் பண்ணிடுவேன். ஓகே, தென் எல்லாமே செலக்ட் பண்ணி அகைன் டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் பண்ணதை இதில் வைக்கிறேன். அகைன் இப்போ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு மாஸ்க் பண்ணுறேன். தட்ஸ் இட். இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ஃப்ரேம் ஒரு சம்திங் இது நம்ம ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம் எடுத்துட்டு இதோட பேக்ரவுண்ட் கலர்லேயே நம்ம அந்த ஃப்ரேம் கலரே வைக்கணும். லைக் தட். இது ஓகே. இப்போ இந்த ஸ்டார்ட் நவ் அதாவது மாஸ்க் பண்ண குரூப்பை இதில் வச்சுட்டு ஜஸ்ட் இதை ப்ளே பண்ணிட்டு இட்ஸ் லோடிங். See, this will be hovering effect. Yeah, that's fine. It's working good. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு let's leave the comment. Subscribe for more.